ஆனந்த் சார் வந்து டூ வீலர் வாங்கிக்கோங்க அது தேவை அப்படின்னு உங்களுடைய கன்சிடரேஷன் லிஸ்ட்ல டூ வீலரை கொண்டு வந்ததே பெருசா கொண்டாடுவோம் சார். லிட்டரலா நீங்க பஸ்ல போன்னு சொன்னீங்களே, நான் இன்றைக்கும் பஸ்ஸில் போகிறேன். நீங்க சொல்ற மாதிரி ரியல் எஸ்டேட்டுக்கே வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது உண்மைதான். ஆக்சுவலி அதே ஸ்பீக்கிங் வேண்டாக்குறேன். இப்போ வையாரி ஆங்கர் டு போய் சார். ஆனா அந்த கிரெடிட் கார்டு ஒரு சந்தேகத்தை மட்டும் கேட்டுறேன். கேளுங்க, நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்லிட்டேன். 35,000 என்னோட மாச செலவு சார். அந்த 35,000 நான் கிரெடிட் கார்டுல செலவு பண்ணிட்டு கிரெடிட் கார்டு பில்லை நான் கரெக்டா கட்டிடுறேன். அப்படின்னா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? முடியும். பர்சனல் லோன் வாங்கி டூர் போற விஷயம்லாம் இருக்கு. அந்த டூர் போய் ஒரு பெரிய கம்பெனியா ஒரு கம்பெனி உருவெடுத்து நிக்குது சார். அதுக்கு காரணம் பர்சனல் லோன் தான் அந்த பேஸே ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த டூர் கம்பெனி. இன்னைக்கு அது பெரிய கம்பெனியா இருக்கு. அதை ஏன்பா நீ இதெல்லாம் சொல்ற? ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன் சார். லோன் அமௌண்ட்டும் அவங்களுடைய இப்போ நான் என்ன சொல்கிறேன், பசங்க வந்து நீ இதெல்லாம் விடு. இப்போ ஃபாரின் டூர் 4 லட்ச ரூபாய்க்கே லோன் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு மாதத்துக்கு 30% பேர் லோன் போகிறவங்களில் 30% இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு தான் போகிறாங்க. கிராட்டிஃபிகேஷன் இப்போ நான் நினச்சா இன்றைக்கே போகணும், நான் இப்போவே ஸ்பெண்ட் பண்ணணும், நான் இன்றைக்கே போகணும், என் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணணும், நான் பெரிய இதெல்லாம் கிராட்டிஃபிகேஷன் தானே. சென்னங்குடியும் ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய பாட்டு பாட வித்துவாங்க. 90 வயசில் பாடின்னு இருக்கார். வயசு போனப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சார்? அவர் வந்து என்ன கேட்டேன், ஏன் சார் அந்த கைத்தட்டு தெரியுமா, அது ஒரு போதம்பாங்க. ஓகே, அது மாதிரி தான் இது. மற்றவங்க என்னை பற்றி நான் பெரிய ஆளுன்னு பேசுறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இது. மற்றவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் எனக்கு ஒரு கவலையும் கிடையாதுக்கிறவன் இதை செய்யவே மாட்டான். கடன் வாங்கி டூர்லாம் போகவே மாட்டான். இப்போ டயர் 2 டயர் 3 சிட்டியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி நிறைய கடன் வாங்கி போகிறாங்கன்றது பயங்கர ஷாக்கிங் சார். டயர் 1 டயர் 2 டயர் 3 எல்லாருமே போகிறாங்க. ஆனால் எனக்கு இது படித்தப்போ என்ன தோணுச்சுன்னா, டயர் 1ல் வந்து போகிறதுக்கு டைம் இருக்காது, அதனால் அவன் போகலை, வாங்குற காசு அங்கேயே செலவு பண்ணிடுறான், முடிஞ்சு போச்சு. டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸில் என்ன பண்ணி இவ்வளோ செலவு பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஒரு பஸ் இப்போ பொழுது போகாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்து நம்ம 15 டேஸ் போய் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எல்லா உலகமே நான் பெரிய ஆடுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் இது போகிறது. பட் இன்னைக்கு சோஷியல் மீடியா அதுதானே சார். ஆனால் தான் சொன்னேன் மிரர் நியூரான்னு. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தத்துவ பேச்சு பேசினேன். அந்த வீடியோவை எடுத்து கீழே போடு. லோன்லினஸை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நீ வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு ட்ரைபில் இருக்கிறவனா என்னை பார்த்து நீ பெரிய ஆடு கை தட்டணுங்கிறது தான் நீ செய்யறது எல்லாமே. இல்லாட்டா வயசாகிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாதவன் கோவிலாக சுற்றுறது. இதில் கிரெடிட் கார்டில் இந்த ஜம்போ லோன் ஒன்று எடுத்துறாங்க சார். இந்த கிரெடிட் கார்டு டிஃபால்ட் மட்டும் 2025 6,500 கோடி ரூபாய். நீ டிஃபால்ட் ஆகணுங்கிறது தானே ஆசை. டிஃபால்ட் ஆனால் 36% வட்டி வாங்கி போடலாம்ல. நான் அதையுமே கொடுக்கலன்னா சார் எப்படி கொடுக்காம போய் நீ மற்றவனுக்கு வட்டி ஏற்றிடுவோம்ல. எனக்கு வந்து 0% வரணும். ஆவரேஜ் 24% ரிட்டர்ன் போடணும் வரணும். எனக்கு கோல் 24% ரிட்டர்ன். நான் 36% போடுவேன். 1/3 வராட்டா பரவாயில்லையே. ஓகே, ஸோ வந்த வரைக்கும் லாபம் அதுதான். ப்ளஸ் 8% கூட வராது. நான் இப்போ பெரிய கார்பரேட்டுக்கு லோன் தரேன்னு வச்சுக்கோ, எனக்கு 8% லோனு. என் காஸ்ட் ஆஃப் மணி 3-4%, என் மார்ஜின் 5%. பேட் டேட்டே வரல. சூப்பர். ஆனால் 5% தான் ரிட்டர்னு. அதே 3% எடுத்து நான் 36% கொடுக்குறேன் வட்டிக்கு. எனக்கு 1/3 நான் பேட் டேட்டுக்காக ரைட் ஆஃப் பண்ணிடுறேன். 24%. அதுதான் இது. 3% வட்டிக்கு வாங்கி 36%க்கு கொடுத்து 24% வந்தாலே பெரிய விஷயம். ஆமாம், எனக்கு 20% வந்தால் கூட 17% ரிட்டர்ன் தான். அதனால தான் ப்ரைவேட் பேங்க் தான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பேங்க் கிரெடிட் கார்டு இப்போ தானே லேட்டஸ்ட்டாக தானே வந்தாங்க. அவங்க ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட போட்டியே போடுறதில்ல. கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் அவன் ப்ராஃபிட் பண்ணுறான். அவங்கெல்லாம் பெரிய அதானி அம்பானி மாதிரி ஆட்களுக்கு கொடுத்துட்டு பணத்தை ரிகவர் பண்ணால் முட்டுருவாங்க. நீரவ் மோடி மாதிரி. ஆமாம், பட் இது வந்து யாருக்கு ப்ரைவேட் பேங்க் அதான் பண்ணால் தான் சொன்னேன். அந்த ரிச் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணக்காரன் தான் ப்ரைவேட் பேங்க் ஓன் பண்ணுறான். அவன் வந்து ஏழையை கடனால் ஆக்கி அவன்கிட்ட காசை வாங்கிக்கிறான். காசை சேர்த்து எங்கேயாவது சீப்பாக வாங்கிடுவான்னு டிஸ்கவுண்ட்டே நான் 10 ஏசி வாங்கினா தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். ஆனால் சார் இப்போது அந்த ரிசல்ட் வந்து, அதாவது அந்த ரிப்போர்ட் படி
40% ஸ்மார்ட் ஃபோனு, 70% ஐஃபோன். ம் 40ல் 70% இல்ல. ஸ்மார்ட் ஃபோன் கேட்டகரி ஆண்ட்ராய்டு எல்லாம். 70% ஆஃப் தி 70% ஆஃப் த ஐஃபோன்ஸ் வி ஆர் யூசிங் வந்து கம்ப்ளீட்டா இஎம்ஐல தான் இருக்கு. நம்ம எவ்வளோ பேரால் இஎம்ஐ கேஷ் கொடுத்து ஃபோன் வாங்க முடியும்? சார் அப்ப இந்த மைண்ட் செட்டே வந்து அதான் வெரி ஒரு மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான மைண்ட் செட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே சார். ஆமாம், கிராட்டிஃபிகேஷன் தான், அந்த மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் தான் சார். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மார்ஷ்மெல்லோ டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்களேன். டெஸ்ட் தான் பண்ணும், சைக்கலாஜிக்கல் தான். இல்லை என்னால் வந்து ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஐஃபோன் 17 வந்துருச்சு, போய் வாங்கிட்டேன். இதுதான் என்னோட மென்டாலிட்டியாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அட்டென்ஷன் ஸ்பேனே இல்லையே, நான் எப்படி அகேன்ஸ்ட் போய் உனக்கு அட்டென்ஷன் ஸ்பேனை பெருசாக்க முடியும்? உன்னால் ஒரு புஸ்தகத்தை உட்காந்து ஒரு கார்னரில் உட்காந்து படிக்க முடியும். பாஸ்கல் சொன்னான், பெலஸ் பாஸ்கல், ஒன் ஆஃப் தி கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ். All of mankind's problems come from inability of man to sit still in a room. ஒரு ரூமில் ஒரு மனுஷன் சும்மா இருந்தாலே உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் காணாமல் போயிடும். அதே ஒன்றால் முடியல. அதே மாதிரி தானே சார் வந்து வேலை செய்யாதவங்களோட மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படிம்பாங்க. நீ அப்படி இல்லை, நீ சும்மா இதுக்குன்னு சொல்கிறேன்னா வேலை செஞ்சுட்டு ஒரு ரூமில் இருக்க வேண்டியதானே. ஸோ பேஸ் வந்து ஒரு புக்கு பொறுமையாக உங்களால் ஒரு ரூமில் உட்காந்து தனியாக படிக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கு தனிமையை எடுத்துக்க முடியுதா? நான் ஒரு புக்கை நீ எடுத்து இங்கே தரேன். நான் எக்ஸசைஸ் கேட்குறேன் சார். எக்ஸசைஸ் தான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு ஹிந்து பேப்பரை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படிக்க முடியாது இங்கிலீஷில். அதுதான் பேஷன்ஸ். அது உங்கள் கிளாஸில் 2% பேர் கூட பண்ணக்கூட முடியாது. கிளாஸ்லையா சார்? நான் பார்த்தவங்க இத்தனை பேர் பார்த்தவங்களே உங்களை சொல்லுவேன், வேற யாரை சொல்கிறதுன்னு நான் உட்காந்து யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க ஹிந்து A to Z நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் படிச்சிருக்கேன், 7 வயசுன்னு கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்னுடைய கிராட்டிஃபிகேஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள். ஆமாம், ஏன்னா அந்த அவ்வளோ நேரம் உட்காரணும் தான் நீ. ஓகே, ஸோ அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கும்போது என்னோட அவுட்கம் என்னன்னு அப்போ தெரியும். அப்போ தான் அவுட்கம் தெரியும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புக்கோ இல்லை பேப்பரோ நான் படிச்சுட்டு வரும்போது என்னோட அவுட்கம் என்ன அப்படின்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக பொறுமையோட இது என்ன. ஆமாம், என்ன இப்போ எல்லாருக்கும் நீங்கள் கேட்குறது என்ன, உங்களை மாதிரி நான் எப்படி மார்க்கெட் சொல்ல முடியும்? நாளைக்கே சொல்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுன்னா நாளைக்கே எப்படி மந்திரம் சொல்ல முடியும்? நீ மந்திரம் சொல்லத்தினால பறக்க மாட்டேன், நான் இவ்வளோ வருஷமாக படித்ததுனால பண்ணேன். அந்த பொறுமை இருந்தது அப்படின்னா பண்ணலாம். பண்ணலாம். அந்த பொறுமை இருந்ததுன்னா இப்படி கடனில் போய் மாட்ட மாட்டோம். டெஃபினட்டாக மாட்ட மாட்டோம். பேஷன்ஸ் இஸ் த கீ. கிராட்டிஃபிகேஷன், பேஷன்ஸோட டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். சார் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பு கிராட்டிஃபிகேஷன் வந்துட்டீங்க, நாங்கள் இன்னும் முன்னாடியே இருக்கோம். அதான், பட் உங்களுக்கு ஒரு இன்றைக்கே வேணுங்கிறது இல்லாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஃபோனு பேசுறதுக்கு, அது ஐஃபோனாக இருந்தால் என்ன, இந்த ஃபோனாக இருந்தால் என்ன, மொத்தத்தில் சீன் போடணுன்றதுக்காக வாங்காதீங்க. ஆமாம், அதுதான் நிறைய போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த நம்பர்ஸும் சொல்லுது. அதே தான். 70% வந்து ஐஃபோன் இஎம்ஐல தான் இருக்குது, 80% ஆஃப் த கார் லோனில் தான் இருக்குது, ஆமாம், 40% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோனும் லோனில் தான் இருக்குது. ஆமாம், ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது ஒரு 10,000 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது சார். ஆமாம், எல்லாமே கடன் தான். பஸ் நீங்கள் உன் ஆஃபீஸை சுற்றி போனேன், போனஸ் வரும்னு அதை வச்சு கணக்கு போட்டு. ஆமாம் சார், அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் உண்மையிலேயே. நீ வந்து 2 பேருக்கு போனஸ் போடுறதுக்கு மறந்து போயிட்ட. நீங்கள் போனஸ் வரும்னு கணக்கு அதெல்லாம் எனக்கு செம ஷாக்கு. அடுத்த மாதம் போனஸ் வருதுன்னு இந்த மாதமே எப்படா கடன் வாங்கினீங்கன்ற மாதிரி தான். அதுதான் சொல்கிறேன், அதுதான் இன்ஸ்டம் ஆஃபீஸில் நடந்தது இல்லை. போன வருஷம் 2 பேர் போனஸுக்காக முன்னாடியே கடன் வாங்கினாங்க. அப்புறம் என்ன கேட்குற, வரப்போகிற போனஸை இன்றைக்கே செலவு பண்ணுறவங்க கையில் நீ கிரெடிட் கார்டு கொடுத்தவங்க என்னெல்லாம் பண்ணுவோம். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். அவங்களால மேலே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும்ல. ஏன் 1% பணக்காரனாக இருக்கான்? ஸோ பணக்காரனோட பேஸ் கையில் 10 ரூபா வச்சுருந்தா 1 ரூபா 2 ரூபா செலவு பண்ணிட்டு அவங்களோட நீடை அதுக்குள்ளே சுருக்கிப்பாங்க. சார்லி மங்கரோட இடத்துல சொன்னது திரும்பி உனக்கு சொல்கிறேன். முதல் 25 லட்ச ரூபா கஷ்டம். நீ 25 லட்ச ரூபா சேர்த்துட்டு அதை தொடாமல் இருந்தேன்னா அதே திரும்பி க்ரோ ஆகிட்டே இருக்கும். அவன் இதே மறந்துட்டு விட்டுறணும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ எல்லாரும் கடன் வேலையில் போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கிராட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எப்படி கிராட்டிஃபிகேஷனை வளர்த்துக்கிறது, எக்ஸ்டெண்டட் கிராட்டிஃபிகேஷனை இல்லை டிலேடு கிராட்டிஃபிகேஷனை நான் எப்படி வளர்த்துக்கிறதுன்றது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க சார் இவ்வளோ நாளாக. நன்றி சார். நன்றி, வணக்கம்.
வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.